சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தூய்மை பணியாளர்கள் வழக்கு தொடர்பாக தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் வழக்கு தொடர்பான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வழக்கானது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இந்த தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் வழக்கானது தொடரப்பட்டது. இந்த வழக்கானது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் நடவடிக்கையால் 2000 தூய்மை பணியாளர்களின் வேலை பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பு மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கின் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் வழக்கானது தொடரப்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதி சுரேந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சங்கம் தரப்பில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் வழங்க கோரியும் அளிக்கப்பட்ட விண்ணப்பம் தொழிலாளர் நீதிமன்ற விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க முடியாது, அதற்கு தொழிலாளர் நீதிமன்றத்தின் அனுமதி பெற வேண்டும் என வாதிட்டார். மாநகராட்சியின் இந்த நடவடிக்கையால் 2000 தூய்மை பணியாளர்களின் வேலை பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது. முதலில் தொழிலாளர் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்க வேண்டும். ஒரு மாதத்தில் தொழிலாளர் நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும். ஆகஸ்ட் 15 முதல் பணிக்கு திரும்புகிறோம். 15 ஆண்டுகளுக்கு பணியாற்றுபவர்களை குப்பை போல் தூக்கி எறியக்கூடாது என வாதிடப்பட்டது. தனியார் நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு வழங்கினாலும் தற்போது பெரும் ஊதியத்தை விட குறைவாக ஊதியமே வழங்கப்படும் எனவும் 750 ரூபாய்க்கு மேல் தினமும் ஊதியம் பெறும் நிலையில் தனியார் நிறுவனத்தால் 500 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் எனவும் மனுதாரர் சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் பணியாளர்களை வீசி எறிய போவதில்லை, வேலையை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார்கள், ஒப்பந்ததாரர் மூலம் பணி வழங்கப்படும். சென்னை மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 15 மண்டலங்களில் 11 மண்டலங்களில் தூய்மை பணி ஏற்கனவே தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டன. 5-6 மண்டலம் மட்டுமே தூய்மை பணியை தனியாருக்கு ஒப்படைத்து விட்டது. தற்போது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் 2000 தூய்மை பணியாளர்களுக்கு ஒப்பந்த நிறுவனம் ஊதியத்துடன் வருங்கால வைப்பு நிதி, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் வேலை வழங்கப்பட்டு வேலை பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் ஆகஸ்ட் 31 வரை நீடிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஒப்பந்த நிறுவனம் தரப்பில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவது அரசின் கொள்கை முடிவு.
இந்த முடிவில் விதிமீறல்கள் இருந்தால் மட்டுமே நீதிமன்றம் தலையிட முடியும். இதுவரை 341 பணியாளர்கள் மட்டுமே பணிக்கு வந்துள்ளனர். அவர்களுக்கு பணி நியமன உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. 1900 பணியாளர்கள் தேவை என்றால் நிலுவையில் பணிக்கு சேருவதற்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீடிக்க தயார் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் பணிக்கு திரும்புவதற்காக ஒப்பந்த நிறுவனம் காத்திருக்கிறது. மற்ற மண்டலங்களில் தனியார் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த இரு மண்டலங்களில் ஏன் மேற்கொள்ளக்கூடாது என கேள்வி எழுப்பப்பட்டது. இறுதியாக தூய்மை பணியாளர்கள் பணிக்கு சேர ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை அளித்திருந்த அவகாசத்தை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீடிப்பதாக சென்னை மாநகராட்சி மற்றும் ஒப்பந்தம் பெற்ற தனியார் நிறுவனமும் தரப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி சுரேந்தர் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.